விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இயல்பாகவே சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று வந்துட்டாலேயே அடுத்ததான் நமக்கு நினைவுக்கு வர்றது ராசி பலன்க. ராசி பலன்ல எந்த கிரகம் எந்த மாதிரியான நிலைக்கு வராங்க, அதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத 12 ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய காரணம், ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரியான அமைப்புகள்ல மேஷம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் இடத்துல ஒளி உச்ச நிலையில வரக்கூடிய சூரிய பகவான் பொழுது அங்கதான் நம்மளுடைய ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளும் இந்து மதத்தினுடைய தன்மையும் தமிழர்களுடைய கேலண்டரும் உருவாகுதுன்றது தாங்க உண்மை. அதுக்கு இவர் மாத்திட்டாரு, அவர் மாத்திட்டு மாத்தினவர் இறந்து போயிட்டாரு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ மேஷத்துல வரக்கூடிய சூரிய பகவான் சித்திரை புத்தாண்டாக நமக்கு தொடங்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போறாரு, எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குது. இயல்பாகவே பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்களின் பயிற்சிகளை வச்சு தாங்க இந்த வருட பலன்கள் இயல்பாக சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பாக குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் தான் பெரிதாக பேசப்படக்கூடிய நிலையில குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டுல காலை 4:20 மணிக்கு மலேசிய நேரப்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போல 31ஆம் தேதி அக்டோபர் 2026 ஆண்டுல 2:32 PM மதியம் போல மலேசிய நேரப்படி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில வரக்கூடிய தன்மைகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி 2027 அதிகாலை 4:05 AM மலேசிய நேரப்படி மறுபடியும் வக்கர நிலையில கடகத்தை நோக்கி வரக்கூடிய பயிற்சிகள் தான் குரு பகவானுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பயிற்சிகள் இந்த வருடம் முழுக்க இல்லை. ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகு தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதி டிசம்பர் 2026 தேதி 1:10 AM மலேசிய நேரப்படி பயிற்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் தான். அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்து கேல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இவ்வளவு தான் இந்த வருடத்தினுடைய பயிற்சியினுடைய தன்மைகள். கிட்டத்தட்ட இது 2026 ஏப்ரல்ல இருந்து 2027 ஏப்ரலுக்குள்ள வரக்கூடிய பெரிய ராஜகிரகங்களின் பயிற்சிகள். இடையில சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் மாதிரியான, செவ்வாய் மாதிரியான கிரக பயிற்சிகள் இருந்தாலும் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்துக்கும் மேற்பட்டு ஆக்கிரமிப்பை ஒரே வீட்டில் செலுத்தக்கூடிய கிரகங்களை வைத்து தான் இந்த வருட பலன் இருக்கு. இதுல உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே மாற்றங்களும் திருப்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க. ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய 2026 வரக்கூடிய பயிற்சியாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக அக்டோபர் 31 வரக்கூடிய பயிற்சியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக முதல் ஜூன்ல இருந்து என்ன விஷயம் நடக்க போகுது, ஜூன்ல இருந்து வேலை, தொழில், வீடு மாற்றங்கள் மாதிரியான நல்ல மாற்றங்களுக்கு தயாராகக்கூடிய நிலையில தான் மேஷராசிக்காரங்க இருப்பீங்க. 7.5 சனியினுடைய விளிம்புல இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாற்றங்கள் திருப்பங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரமான அமைப்புகள்ல இருக்கும். என்ன இருந்தாலும் 7.5 சனி நல்லது பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் எங்க இருந்தா சரியான வேலை கிடைக்கும், குறிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த அமைப்புகள்ல தொழிலோ வேலை அமைப்புகளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கும் சரி, படிப்பு சார்ந்த அமைப்புகள் தடைகள் இருந்து வந்த மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை புத்தாண்டிலிருந்து மாற்றங்களும் திருப்பங்களும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. உண்மையை சொல்ல போனாக்கா குரு 3ஆம் இடத்துல இருக்கிறத விட 4ஆம் இடத்தில் உச்சனாகி விரயஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட விரைய விட்ட பார்க்கறது ஒரு வகையில நல்லது. விரயம் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவானை சாந்தப்படுத்தக்கூடிய வேலையை இந்த குரு பகவான் செய்வார் என்ற காரணத்தினாலையும், அக்டோபர் மாதத்துல 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பாருன்றதுனாலையும் திருமணம் சார்ந்த அமைப்புகள், குழந்தை கருவுறுதல் மாதிரியான தன்மைகள், அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நட்பலன்களை கூட இந்த சித்திரை புத்தாண்டினுடைய பிற்பகுதி அமைப்புகள்ல செய்யக்கூடிய நிலைமையில தாங்க குரு பகவான் வராரு. ராசியும் ராசிநாதனும் குரு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவர் மதிப்பு அந்தஸ்து மிக்க ஒருத்தராக தான் இருக்கணும். ராசி பலன்ல கூட நல்லதுகளை சற்று எடுத்து கூறக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இந்த இடத்துல குரு பார்க்கக்கூடிய தன்மையும், ராகு கேதுக்கள் 4, 10ஆம் இடத்தோட வரும்போது மட்டும் தொழில் அமைப்புகள்ல மன அழுத்தங்கள், ஒரு திருப்தியற்ற நிலைகள், உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷனை வேற ஒருத்தர் எடுத்துக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய லாபம் கைக்கு வராம யாரோ ஒருத்தர் திருடிக்கிட்டு போறதோ இல்ல யாரோ ஒருத்தர் அதனை ஆக்கிரமிப்பு பண்ணி உங்களுக்கு கிடைக்காமல் தடை செய்வதோ மாதிரியான சில விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல இருந்தாலும் கூட ராசியை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது எல்லாம் சமாளிக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். மிக முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நல்ல சுப அமைப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம், நீங்களேயே வீடு
வாகன அமைப்புகளை கடனுக்கு வாங்குறது, படிப்பு அமைப்புகள்ல நல்ல தன்மைகள் இருக்கிறது, தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்புகள், அரசு சார்ந்த அமைப்புகள்ல வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளி மாநில அமைப்புகள்ல நல்லதுகள்னு சொல்லி அதிகமான நட்பலன்கள் குரு ராசியை பார்ப்பதனால இருக்குன்ற காரணத்தினால பெரிதாக கவலைப்படவோ கலக்கப்படவோ தேவையில்லாத ஒரு காலகட்டம்னு சொல்லிடுவேன் உண்மையிலேயே மேஷராசிக்காரர்களுக்கு. இதுல தசாபுக்தி சரியில்லாத அமைப்புகள் இருக்கிறவங்க 6-8 இருக்கிறவங்க மட்டும் தயவு செய்து திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல சற்று கவனம், ஆரோக்கியம், வண்டி வாகன அமைப்புகள்ல கவனம். இளைய பருவத்தினருக்கு படிப்புல தடைகள் வரும், சில கவன சிதறல்கள் வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு கவலைப்பட தேவையில்லாத ஒரு காலகட்டமாகவே இந்த சித்திரை புத்தாண்டு சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும், இளைய பருவத்தினராக இருங்க, பெரியவராக இருங்க, குழந்தையா இருங்க, மத்தியம வயதில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல இனிய வயதுக்கேற்ற, பிறந்த ஜாதகத்துக்கேற்ற, தகுதிக்கேற்ற நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அமையக்கூடிய நல்ல வருடம்ங்க.